100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 30/4/2026 வியாழக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து, சனி பகவான் குரு பகவானின் பெயர்ச்சியை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, உறவினர்களால் வரப்போகும் பிரச்சனை, நடக்கப் போகும் சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பகவானும், களத்திரஸ்தானத்தில் சந்திரன் பகவானும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பெரும் பெரும் சம்பவங்கள், பெரிய பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. உங்களை விட்டு எதிரிகளும் பொறாமை பிடித்தவர்களும் விலகப் போகின்றார்கள். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது அமைஞ்சிடும். ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இதைவிட சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு அமையவே அமையாது. முதலீட்டிற்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிடும். பண வரவும் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்க போகின்றது. பணம் குவியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மிக பெரும் முன்னேற்றம் உண்டாக போகின்றது. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு எடுபட போகின்றது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. தாய் தந்தை வழியில் நல்லது நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக விலகப் போகின்றது. பிள்ளைகளால் நல்லதை பார்க்க போகிறீங்க. நல்லது நடக்க போகின்றது. போட்டி பொறாமையால் உங்களை தூற்றியவர்கள், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் விலகி ஓடப்போகின்றார்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. நல்லது தான் நடக்கும். கடன் தொல்லைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது. முன்பின் தெரியாத நபரினுடைய உதவி கிடைத்து கடன் தொல்லைகளுக்கும் முடிவு கட்ட போகிறீங்க. இப்படி எல்லா வகைகள்லையும் நன்மைகள் உண்டானாலும் உறவினர் வகையில் பெரும் சம்பவமே நடக்கப் போகின்றது. குறிப்பாக தாய் வழி உறவினர்களிடம் கவனத்தோட, பண விஷயத்துலையும் சொத்து தொடர்பான விஷயத்துலையும் கவனத்தோடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு, பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம்.